ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். வருகின்ற கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும், 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும், கார்த்திகை மாதத்தில் என்னென்னலாம் நம்ம செய்யலாம், கார்த்திகை மாதத்தில் எதெல்லாம் உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக கார்த்திகை மாத சிறப்பு அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. கார்த்திகை மாதத்திற்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. இருளை நீக்கி ஒளி தரும் மாதம் கார்த்திகை மாதம். வளமான வாழ்க்கையை தரக்கூடியது கார்த்திகை மாதம். அதே போல் இம்மாதம் முழுவதும் ஆலயம் சென்று வழிபட்டால் நமக்கு எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்க போனால் இந்த கார்த்திகை மாதத்தில் பரணி தீபம் விசேஷமானது. அதே போல் திருக்கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லாது கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் மிகவும் சிறப்பானது. எல்லா சிவாலயங்களிலும் சங்காபிஷேகமானது சிறப்பான முறையில் நடக்கும். சரி, நம்ம அபிஷேகங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அது என்ன சங்காபிஷேகம், 108 சங்காபிஷேகம் பண்ணுறாங்க, 1008 சங்காபிஷேகம்லாம் பண்ணுறாங்களே, இதோடைய மகத்துவம் என்ன? இதோடைய மகத்துவம்னு ஒன்று இருக்குது இந்த சங்காபிஷேகத்துக்கு அப்படின்னு. அதாவது இந்த சங்கு அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 3 முறை வந்துட்டு போகிறது. ஒரு மனிதனுடைய சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் முதல் சங்கு அப்படிங்கிறது குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க இல்லையா, அதான் முதல் சங்கு, குழந்தைக்கு பால் கொடுக்கறது அப்படிங்கிறது. இடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் சங்கு ஊதுற பழக்கங்கள் உண்டு. ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஆனால் ஒரு காலத்தில் இருந்து இடைச்சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைச்சங்கு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அது உங்களுக்கே தெரியும். கடைச்சங்குன்னு என்ன, கடைசியாக ஊதுறது கடைச்சா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த சங்காகப்பட்டது 3 முறை வருகிறது. அப்போ இந்த சங்கு அப்படிங்கும்போது இடம்புரி சங்கு இருக்குது, வலம்புரி சங்கு இருக்குது. இந்த வலம்புரி சங்கு இடம்புரி சங்குனால 108 சங்குனாலையும் 1008 சங்குனாலையும் வில்வ சுவாமிக்கு பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகமானது பண்ணுவாங்க, ஹோமங்கள்லாம் பண்ணி. அதே போல் 108 அந்த தீர்த்தம் இருக்குது பார்த்திங்களா, அந்த தீர்த்தம் அவ்வளோ விசேஷமான தீர்த்தம். ஒவ்வொரு சங்குலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ₹1 காயின், ஒரு தர்பை, ஒரு மாயலை, ஒரு பூ, சந்தனம் குங்குமம் வைத்து அது முறையாக அது சிவலிங்கம் மாதிரி அடுக்குவாங்க. அழகாக இருக்குது. அதுக்கு பூஜைகள்லாம் செய்து, ஆவாகன பூஜைகள்லாம் செய்து ரொம்ப சிறப்பான முறையில் அந்த சங்காபிஷேகமானது நடைபெறும். அந்த சங்காபிஷேகம் பார்த்தாலோ, அந்த சங்காபிஷேக தீர்த்தம் நமக்கு கிடைச்சாலோ மிகப்பெரிய புண்ணியம் நமக்கு. இதெல்லாம் கார்த்திகை மாதத்தில் மட்டுமே வரக்கூடியது. கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய எல்லா சோமவாரமுமே விரதம் இருப்பாங்க. சில பேர் கார்த்திகை சோமவார விரதம் இருக்கிறது உண்டு. அந்த சோமவாரம் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷமானது, அதி உன்னதமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் சிவலிங்கத்திற்கு, நீங்கள் வீட்டில் வைத்திருக்கக்கூடிய சிவலிங்கமாக இருக்கட்டும், நீங்கள் ஆலயத்திற்கு கொண்டு சிவாலயமாக இருக்கட்டும், அந்த சிவாலயத்தில் போய் நீங்கள் நினச்சது நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவாரத்தில் சிவலிங்கத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தினால் அர்ச்சனை செய்தால் நீங்கள் நினச்சது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பிரசித்தி பெற்றது. நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும், மறிக்கொழுந்தினால சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும் இந்த கார்த்திகை மாதத்தில். அதுதான் அதில் விசேஷமானது. சரி, இப்போ அந்த கார்த்திகை மாதம்னு நம்ம சொல்கிறோம். விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் கார்த்திகை மாதம். அதே போல் பார்த்திங்கன்னா இதனால் என்னென்ன சேர்க்கை, மன சேர்க்கை, உடல் சேர்க்கை, கர்ப்பதானம் போன்றதுலாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். முக்கியமாக கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் கொடுத்தால் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அதுதான் இந்த கார்த்திகை மாதத்துடைய மிகச்சிறந்த சிறப்பு. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது எப்படி இருக்கும்? முயற்சியில் உறுதியாக இருந்து வெற்றி பெறக்கூடிய சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு எதிலும் வெற்றி, எங்கும் வெற்றி தான். ஆனால் உங்களுடைய கோபத்தை நிறைய குறைச்சிக்கணும். ஏன்னா உங்களுடைய கோபத்தினால் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் கோபத்தினால் உடன் பிறந்தவர்களிடம் கூட பார்த்திங்கன்னா கடுமையான வாக்குவாதம்லாம் ஏற்பட்டு பிரிஞ்சிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் சிம்மராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப கார்த்திகை மாதத்தில் மிகுந்த எச்சரிக்கையோடு
இருக்கக்கூடிய மாதமானது கார்த்திகை மாதம். ஸோ எப்படி இருக்கணும், உங்களுடைய ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கணும், என்னென்ன செய்யணும் உங்கள் ராசிக்கு. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயத்தில் ரொம்ப நீங்கள் வேலை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் பக்குவப்படணும். வேலையில் இன்னும் பக்குவப்பட்டு இன்னும் என்னென்ன செய்யணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் சிறப்பான முறையில் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் நிறையா சக்ஸஸ்ஃபுல் உங்களால் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் எல்லாமே பண்ணுறீங்க, நம்ம பண்ணிட்டோன்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் சில விஷயங்கள் சாதிக்க முடியல. செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களால் பண்ண முடியல. ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கீங்க. இன்றைக்கும் கடன் பிரச்சனை இருக்குது, இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் கூடி வரலை, இன்றைக்கும் சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தள்ளி போட்டுட்டே தான் போகிறதே தவிர கிட்ட எனக்கு முடியலை அப்படிங்கிற முடியாத பட்சத்தில் வெறுத்து போயிருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி பொறுத்தளவுக்கு இருந்துருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது, சிந்தனையில் பார்த்திங்கன்னா ஒரு தெளிவு இல்லாமல் இருக்குது. இப்போவும் பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள், அதே போல் வேலை இடத்துல நிறையா பிரச்சனைகள். இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கார்த்திகை மாதத்தில் வரும். தேவையற்ற பிரச்சனைகள்லாம் நிறைய அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதுவும் 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக சில விஷயங்கள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இதனால் அவப்பெயர்கள் ஏற்பட்டு நல்ல பேர் இருக்கிற இடத்துல கூட அவப்பெயர் வரக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் ஜாதகத்தில் வரும். ஸோ ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணும். கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது கூட பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் பிரிஞ்சு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஒரு கட்டாயமும் வந்துடும். வேண்டாம், தேவையில்லை, நல்லா ஒற்றுமையாக இருந்தவர்கள், இவங்க 2 பேரும் இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தவங்க தானே, ஏன் இந்த திடீர்னு இந்த மாதிரி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும். அதனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது ஜாதகத்தில் நல்லது. சிம்மரா அதுவும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஒருத்தர் பேச்சை வெட்டணும். யாராவது ஒருத்தர் பொறுமையாக போயிடணும். கணவன் அல்லது மனைவி விட்டு கொடுத்து பேசாமல் இருந்துடணும். சண்டை பெருசாக விடுறது பேசாமல் ஒருத்தர் இருந்துடணும். இல்லைன்னா இந்த கார்த்திகை மாதத்தில் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஸோ ரொம்ப கவனத்தோடு பேசணும், கவனத்தோடு இருக்கணும். அதே போல் பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தமான இடத்துல இப்போ நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நிறையா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஒன்று வீடை காலி பண்ண சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். சிம்மராசி பொறுத்தளவுக்கு ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருங்க, நிதானத்தோடு இருங்க, பொறுமையாக இருங்க. பேசும்போது நிதானமாக பேசுங்க. இதை சொல்லலாமா, இதை செய்யலாமா, இதை செஞ்சால் எனக்கு நல்லதா, இதை பேசலாமா, பேசினா நல்லதா அப்படிங்கிறத யோசித்து செய்யுங்க. ஒரு விஷயத்தில் நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க. நீங்களாக போய் ஒரு பிரச்சனையை வழியாக போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் அதாவது சும்மா இருக்கிற சங்க ஊதி கெடுதானா அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்களாக போய் ஒரு விஷயத்தை கெடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய இந்த கண்ட சனி, 6ல் சனி எல்லாம் நிறைய விஷயங்களெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. 6ல் சனி இருந்து 7ல் கண்ட சனி, ஏகப்பட்ட அதாவது வரவுக்கு சாணியர்னா முழச்சருக்குங்கிற மாதிரி நிறைய செலவுகள். 10 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 50 ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. 40 ரூபா கையை விட்டு போகிறது. எங்கே கடன் வாங்குகிறோம், எங்கே நகையை வைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க. சில விஷயங்கள் சில விஷயங்கள் பொய் சொல்கிறீங்க, சில விஷயத்தில் உண்மையை சொல்கிறீங்க, சில விஷயத்தில் ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் உண்மையும் பொய்யும் மாற்றி மாற்றி சொல்லி மாட்டிக்கிறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்குது. இன்னும் விஷயமாக சொல்லப்போனால் இந்த சிம்மராசிக்கால சில பேருக்கு என்ன தெரியுமா, ஒரு சில எண்ணங்கள் தெரியுமா, என்ன தெரியுமா, ஒரு எண்ணங்கள் தெரியுமா வரும். ஒரு வேலையில் இருக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்தில் சில விஷயத்தில் ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஸோ இது நம்ம கரெக்டாக தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சு மாட்டிப்பாங்க. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு வழிவகுக்காமல் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறத யோசித்து நிதானித்து செய்யுங்க, சரிங்களா. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிசம்பர் மாதத்துலேயே உங்களுக்கு ரொம்ப கெடுதலான நாள் 6ஆம் தேதி 7ஆம் தேதி ரொம்ப கெடுதலான நாள். ரொம்ப கவனமாக இருங்க. 6, 7 ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னே சொல்ல முடியாது. அந்தளவுக்கு மோளத்துக்கு 2 பக்கெட் அடினா 4 சைடும் அடி, எல்லா சைடுமே உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ டிசம்பர் 6, 7 மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருங்க. திருமணம் காலதாமதமாகும், கண்டிப்பாக வேறு வழி இல்லை. காலதாமதம் கிட்ட வரும், முடிகிற மாதிரி இருக்கும், காலதாமதமாக தான் ஆகும். பேசிட்டு போவாங்க, இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்ககிட்ட ஃபோன் கால் வராது. நீங்களாக போய் முயற்சி எடுத்து பேசினாலும் அதுவும் அவங்க சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் அது அப்படியே தான் நின்று தான் போகும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாய் வழி அப்படின்னு எடுத்துன்னு சொன்னால் அம்மா வழி உறவில் யாராவது ஒருத்தர் காலமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. அம்மா வழி உறவுகளில் யாராவது ஒருவர் காலமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த துக்க செய்தி அப்படிங்கிறது வரும். ஸோ அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசித்து செய்யணும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள், அதாவது சட்டத்துக்கு விரோதமான சில விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க. என்ன செய்யணுமோ எது செய்யணுமோ அதை மட்டும் செய்யுங்க. விவசாயம் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதமானது சிம்மராசிக்கு ஓரளவுக்கு சில சாதகமான சில நல்ல செய்திகள், லாபகரமான சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அரசாங்க உத்தியோகம், ஓரளவுக்கு வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. பெண்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது முதல் விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிதாக ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறேன், புதுசாக நான் ஏதாவது ஒன்று சக்ஸஸ் பண்ண போகிறேன், நான் புதுசாக நான் ஒன்று ஆரம்பித்து செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் யோசித்து செய்யுங்க, அவசரப்பட வேண்டாம். வண்டி வாகனங்களில் பெண்கள் அதீத கவனத்தோடு இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் கொஞ்சம் நிலுவையில் இருக்கும். அது விவாகரத்து கேஸாக இருந்தாலும் சரி, பூர்வீக சம்பந்தமான சொத்து சம்பந்தமான கேஸாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிலுவையில் தான் இருக்கும். கார்த்திகை மாதத்தில் ஒரு சுப செய்தியாக வந்து சேராது. சரி இது இதோடு முடிஞ்சுது அப்படிங்கிறதுலாம் வராது. 2வது திருமணத்துக்கு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு 2வது திருமணம் நடக்குமா அப்படின்னு சொன்னால் அது கேள்விக்குறி தான். இப்போதைக்கு அது கொஞ்சம் நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ வருவாங்க, பேசுகிற மாதிரி இருக்கும், முடிகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் காலதாமதித்து தான் முடியும். சிம்மராசி பொறுத்தளவுக்கு தந்தையார் வழியில் கண்டாதி தோஷங்களை விளைவிக்கும். அப்பா வழி உறவில் கண்டாதி தோஷங்களை விளைவிக்கும். ஸோ கவனமாக தான் இருக்கணும். சில விஷயத்தில் பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்கணும். தயவு செய்து பண விஷயத்தில் அகலக்கால் வச்சு செலவு பண்ணுறது, வீண் செலவு பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். சிக்கன போக்கை கடைப்பிடிக்கும். எதுக்கு செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணுங்க. நிறைய செலவு பண்ணிவிட்டு நிறைய பிரச்சனைகளை மாட்டிண்டு முழிக்காதீங்க. 2வது, அப்பாவுக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும். அப்பாவுக்கு உண்மையிலேயே அப்பாவுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஒன்று மருந்துண்ண நோய் குணமாகும், இல்லைன்னா ஒரு 3 நாள் இல்லைன்னா 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆவாங்க அப்பா. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ கவனத்தோட எச்சரிக்கையோடு இருங்க சிம்மராசி. அதே போல் நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது திருவரன்குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர்னு இருக்குது. அந்த சிவாலயத்துக்கு போயிட்டு சிம்மராசிக்காரர்கள் டைம் கிடச்சதுன்னா போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சிறப்பாக இருப்பீங்க. சரிங்களா? இந்த நான் சொன்ன பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்க. சுபம். பொது பலன்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க பொது பலன்கள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா 100% ஒத்து போயிடும், சில பேருக்கு 70% ஒத்து போகும், சில பேருக்கு 50% ஒத்து போயிடும் இந்த ஜாதகம் அப்படிங்கிறது, பொது பலன் அப்படிங்கிறது. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கோ, என்ன தசாபுக்தி நடக்கிறதோ, சில பேருக்கு சூரிய தசை நடக்கும், சில பேருக்கு ராகு தசை நடக்கும், சில பேருக்கு சனி தசை நடக்கும், சில பேருக்கு சுக்கிர தசை நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்கோ அதை வைத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பலாப்பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். சில பேர் சொல்லுவாங்க, சுவாமி இப்போ நீங்கள் வந்து இப்போ பலன்கள் சொல்கிறீங்க, அது சில எனக்கு வந்து பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு அது நீங்கள் சொல்கிற மேஷராசி பலன்கள் வந்து எனக்கு பொருந்தலை, இப்போ ஒரு துளாராசிக்கு சொல்கிற பலன்கள் எனக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பொருந்தாததற்கு காரணம் என்னென்னா உங்களுடைய சுய ஜாதகம். நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து அப்போ நம்ம பார்த்து சொல்லும்போது 100% வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சரியான முறையில் இருக்கும். ஏன்னா தசாபுக்தி இருக்குது, தசாபுக்திலேயே அந்தரம் இருக்குது. அதே போல் இப்போ உங்களுக்கு எந்தெந்த கிரகம் நீச்சமாக இருக்குது, எந்தெந்த கிரகம் உச்சமாக இருக்குது, உங்கள் ராசிப்படி எப்படி இருக்கும், எல்லாமே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் நம்ம சொல்ல முடியும். அப்போ உங்கள் ஜாதகத்தை பார்த்தால்னா எப்படி, நீங்கள் இப்போ இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி கொடுத்து ஒரு மிக சிறிய கட்டணத்தோடு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி முழுக்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எல்லா விஷயம், நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்கணுன்னாலும் கேட்கலாம். சுவாமி என் ஜாதகத்தில் வேலையை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் குழந்தைகளை பற்றி கேட்கணும், என் ஜாதகத்தில் திருமணத்தை பற்றி கேட்கணும், நான் பிஸ்னஸ் பண்ணலாமா, ஷேர் மார்க்கெட்டு, லேண்ட் வாங்கலாமா, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகத்தை காண்பித்து நீங்கள் கேட்கலாம்.